Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு searchable text அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து எப்படி SwiftUI ல எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றது ஒரு லிஸ்ட்ல இருக்கிற இத வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எப்படி நம்ம காட்றதுங்கறத பார்க்க போறோம். First of all நம்ம வந்து ஒரு Xcode ப்ராஜெக்ட்ல SwiftUI ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம உள்ள என்ன பண்ண போறோம்னா டிஃபால்ட் என்னென்ன இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் குள்ள போலாம் இம்ப்ளிமென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? So இதுதான் டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வந்து SwiftUI ப்ராஜெக்ட் இப்படி தான் கிரியேட் ஆகும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு நமக்கு நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் இருக்கும், கோட் இருக்கும். ரைட் சைடில் வந்துட்டு நம்ம கேன்வாஸ் ப்ரிவியூ இருக்கும். நம்ம அந்த ரெஸ்யூம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ரெஸ்யூம் ஆகி அந்த ப்ரிவியூ ஃபோன் நம்ம என்ன ஃபோன் சிமுலேட்டர் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த சிமுலேட்டரோட ப்ரிவியூ அங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லிஸ்ட்டோ ஒரு டேபிளில் ஒரு லிஸ்ட்டோ ஏதோ ஒரு ப்ரிவியூ காட்ட போகிறோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டா வேணும். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். டெஸ்ட் டேட்டா நம்ம இப்போதைக்கு வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் டேட்டாவில் என்ன பண்ணணும்னா ஒரு மாடல் நம்ம பாஸ் பண்ணுறோம், ஒரு அரே ஆஃப் மாடல். இப்போ ஒரு கான்டாக்ட் எடுத்தோம்னா அது ஃபுல்லாக வந்து கான்டாக்ட்டுங்கிற ஒரு அரே இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை சொன்னால் சும்மா ஒரு பர்சன்ஸ் ஒரு பேர் ஒரு ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம பர்சன் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்டை க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்டில் வந்துட்டு நேமு, ஏஜ், மொபைல் நம்பர் இந்த மாதிரி என்னென்ன பேராம்ஸ் வேணும்னு அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் வந்து நேம், ஏஜ், மொபைல் நம்பர் இதை கொடுக்குறேன். நேமு, ஏஜ், மொபைல் நம்பர் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் டேட்டாவில் வந்துட்டு அது ஒரு அரேங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு அரே ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த அரே இனிட் பண்ணுறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதுக்குள்ள டாட் இனிட் ஆஃப் நேம், ஏஜ், மொபைல் நம்பரை வந்து நான் ஃபில்அப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏஜும் மொபைல் நம்பரும் வந்து இண்டிஜர். ஸோ நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்தனால ஃபஸ்ட் நான் இண்டிஜரை மாற்றிக்கிறேன். மொபைல் நம்பரை இண்டிஜரை மாற்றிடுறேன். தென் டைரெக்டாக நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் இண்டிஜராக டைப் பண்ணிக்கலாம், ஏஜ் இண்டிஜராக டைப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 5-6 டெஸ்ட் டேட்டாக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு யூஸராகவும் இப்போ கதிரேசன் ஒரு யூஸர், கோபால்னு ஒரு யூஸர், அந்த மாதிரி ஒரு 5-6 யூஸரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து லிஸ்ட்லேயும் பார்க்க முடியும். சின்ன ஃபோனில், அதாவது ஐஃபோன் மினி இல்லை 5S அந்த மாதிரி ஃபோனில் ரன் பண்ணால் கூட அந்த நம்மளோட ஸ்க்ரீனை தாண்டி ஒரு 2 செல் ஒரு செல் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா சும்மா 2 செல்லை வச்சு ரிசல்ட் காட்டும் போது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு 5-6 டேட்டா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கதிரேசன், கோபால், ராஜேஷ், ஆனந்த், அப்புறம் தினேஷ், சும்மா நம்ம பேரில் வாயில் வர பேரை நம்ம வச்சுருவோம். ஒரு ஜஸ்ட்டு சேம் கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இல்லாமல் வேறு லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேரை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏஜ் முன்ன பின்ன அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? தென் மொபைல் நம்பர் ரேண்டமாக தான் டைப் பண்ணுறேன். யார் இதுக்கு கால் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி அலைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்குதா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்த்தோன்னே புரியும். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்சரை எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டு மவுஸை வச்சு டேப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட்சர் வந்து மல்டிபிள் கட்சர்ஸாக க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? க்ரியேட் ஆன பிறகு ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ட்ருங்கிறது வந்து அப்ளை ஆகும். ஸோ யூஐ வந்து நமக்கு வந்துடும். ஸோ நம்மளோட ப்ரிவியூ இப்போ இருக்குது. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஹலோ வேர்ல்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபார் ஈச் போட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த டெஸ்ட் டேட்டா வந்து அனுப்புகிறோம். டெஸ்ட் டேட்டாவை அனுப்பினோம்னா என்ன ஆகும்னா ஃபார் ஈச்னு என்னது ஒரு ஃபார் லூப்பு. ஸோ நீங்கள் கொடுக்குற அறையை வந்து என்னென்னா ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்து லூப் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு ஐட்டமாக அந்த ஃபார் லூப்போட இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே கொடுக்கும். அதை வச்சு நம்ம அந்த ப்ரிவியூ வந்து பண்ணிக்கலாங்கிறதுனால. ஓகேவா? ஸோ அதில் வந்து பர்சன் டெஸ்ட் டேட்டாஸ்னால் அரே ஆஃப் பர்சன். ஸோ அதுக்குள்ளே நம்ம பர்சனுங்கிற ஒரு வேரியபிள் எடுக்கிறோம். அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட்லேயும் வந்துட்டு நம்ம அதை அசைன் பண்ணுறோம். பர்சன் டாட் நேம், பர்சன் டாட் ஏஜ், பர்சன் டாட் மொபைல் நம்பர் அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே.
ஓகே, இங்கே வந்து டெஸ்ட் டாட் மொபைல் டேட்டா வந்து டெக்ஸ்ட் டாட் மொபைல் டேட்டா மொபைல் நம்பர் தேவையில்லை, அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஹியர் வந்து வி ஸ்டாக் கொடுக்குறோம். வி ஸ்டாக்னா என்னென்னா வெர்டிக்கல் ஸ்டாக், இது வந்து ஹரிசாண்டல் ஸ்டாக். ஓகேங்களா, இப்போ ஃபோனை நம்ம இப்படி பிடிக்கிறோன்னா இது வெர்டிக்கல், இது வந்து ஹரிசாண்டல். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ வெர்டிக்கல் ஸ்டாக் பண்ணுறோம். ஸோ உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டுங்கிற அந்த 3 யூஐ காம்போனண்ட்டையும் உள்ளதுக்கு போட்டோம்னா என்ன ஆகுனா வெர்டிக்கலாக க்ரியேட் ஆகிடும். இப்படி 3 இது டெக்ஸ்ட்டு, இது ஏஜ், இது வந்து மொபைல் நம்பர், இது 3 சேர்ந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்டாக். இதே மாதிரி அடுத்தடுத்து இப்படி ப்ரிப்பேர் ஆகும். ஸோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன கேட்குதுன்னா, நீங்கள் வந்து அறையாக கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து ஐடென்டிஃபையபிள் கொடுக்கல அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஐடென்டிஃபையபிள் வந்து ஸ்ட்ரக்டில் கொடுத்துட்டு அந்த ஒரு வேரியபிளில் வந்து யூஐடியை வந்து நம்ம ஐடியா கொடுத்துட்டோன்னா இங்கே டேரெக்டாக நம்ம வந்து ஃபார் ஈச்சில் வந்து id:/.idன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். அந்த /.idங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டெஸ்ட் டேட்டாவில் இருக்கிற ஐடியை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஒவ்வொரு அந்த வி ஸ்டாக்குக்கும் நம்ம ஒரு தனியான ஒரு ஐடி கொடுக்குறோம். ஓகேங்களா, அதை வச்சு என்ன ஆகுனா அது டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும். மொதல் இருக்கிற டேட்டா இது, ரெண்டாவது இருக்கிற டேட்டா இது. இது எதுக்காகனா நம்ம யூஐயில் பார்க்குறக்கும் சரி, அனிமேஷன் பண்ணும்போதும் சரி, அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எதை வேணுமோ அதை வச்சுக்கும், எது வேணாமோ அதை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்கு ஈஸியாக நம்ம வந்து ரீயூசபிலிட்டிக்காக. சரிங்களா, ஸோ ஏஜும் மொபைல் நம்பரும் நம்ம இன்ட்டில் கொடுத்தோம், டெக்ஸ்ட்டில் வந்து இன்ட்டு கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு உள்ளே போடுறோம். இப்போ யூஐ வந்துடுச்சு. யூஐ வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட் மாற்றிடுவோம். லெஃப்ட் அலைன்மெண்ட் மாற்றிட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, தென் இதில் வந்து மொபைல் நம்பர் தேவைப்படாது, நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நேம், ஏஜ் இது ரெண்டும் இருக்குது. இப்போ இந்த நேம், ஏஜ் வச்சே நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா வி ஸ்டாக்குங்கிறதுனால எல்லாமே லெஃப்ட்டில் அலைன்மெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதை ஹச் ஸ்டாக்காக மாற்றிடுவோம். ஹச் ஸ்டாக்கை மாற்றினோம்னா ஹரிசாண்டலாக வரும். ஸோ நேம், ஏஜ் பேரலாக கொடுத்துக்கலாம். பேரலாக கொடுக்கும்போது ரெண்டும் வந்து பக்கத்தில் வருதா, அதுக்கு இடையில வந்து ஸ்பேஸர் அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னா ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று ரைட்லன்னு போயிடும். ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கொஞ்சம் பார்க்க யூஐ நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஏஜுங்கிற ஒரு கீவேர்டை கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஏஜுங்கிற கீவேர்டு கொடுத்தோன்னா அது பக்கத்துலேயே தெரியும். பார்க்கும்போது ஏஜ் தான் அந்த நம்பரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, தென் இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை ப்ரிவியூவில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நேவிகேஷன் வியூ போடுறோம். நேவிகேஷன் வியூனா மேலே வந்து இந்த ஆப்போட நேம் இல்லை ஸ்க்ரீனோட நேம் காட்டணும்ல, அதுக்காக ஜஸ்ட் நம்ம நேவிகேஷன் வியூக்குள்ளே வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் .நேவிகேஷன் டைட்டில் அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம டைட்டில் சர்ச் பண்ணோம். இப்போ இது வந்து சர்ச் ஆப், ஸோ சர்ச் ஆப் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். சரிங்களா, சர்ச் ஆப் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து யூஐ வந்துடும். நம்ம எங்கே பண்ணுறோம்னா நேவிகேஷன் வியூக்குள்ளே போட்டிங்கன்னா அங்கே வந்து ப்ரிவியூவில் வந்துடும். சரிங்களா, நேவிகேஷன் வியூவுக்கு வெளியே போட்டிங்கன்னா வராது, அது வந்து எங்கே இருக்குது தெரியாது. ஸோ உள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து சர்ச்சபிள் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எங்கே கொடுக்குறோம்னா லிஸ்ட்டில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார் ஈச்சில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து சர்ச்சபிள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். என்னென்னா ஒரு பைண்டிங் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணால் ஒரு பைண்டிங் சொல்லி நம்ம வேரியபிள் முன்னாடி வைக்க முடியாது, ஸ்டேட்டுன்னு வைக்கலாம். ஸ்டேட் வேரியபிள் ஆஃப் டெக்ஸ்ட், சர்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுட்டு இங்கே டாலர் சர்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது அக்செப்ட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன சொல்லுது, யூஐடி வேணுங்குது. நீங்கள் சர்ச் டெஸ்ட் பார்க்கணுன்னா யூஐடி வேணும், நீங்கள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க, லிஸ்ட்டில் கொடுக்குறதுனால உங்களுக்கு யூஐடி என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த சர்ச்சபிள் டெக்ஸ்ட்டை அப்படியே கட் பண்ணி ஃபார் ஈச்சில் போட்டோம்னா என்ன ஆகும்னா அது அக்செப்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம .id கொடுத்துருக்கோம். அந்த .id இஸ் ஈக்குவல் டு யூஐடி, கரெக்டுங்களா, அது ஒரு ஐடென்டிஃபையபிள். ஸோ அது அக்செப்ட் ஆயிரும். ஓகேங்களா, அக்செப்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரிவியூவில் வந்துட்டு சர்ச் பார் வரும். நம்ம வந்து அது கீழே லிஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம டைப் பண்ணுறோம், சர்ச்சில் டைப் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும்ல. ஸோ என்ன இப்போ ஏபிசிடி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறோன்னா அதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அந்த யூஐயில் கொண்டு வரணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு அல்காரிதம் மாதிரி நம்ம எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த
இந்த நேவிகேஷன் பார்லாம் கொடுத்தோன்னே சர்ச்சபிள் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அலைன்மெண்ட் மாறிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் ஸ்பேஸ் வந்துடும், பார்க்க கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரிவியூ கண்டென்ட்டில் வந்து நம்ம இது சர்ச் டெக்ஸ்ட் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஏன்னா நம்ம மேலேயே வந்து ஒரு எம்டிங்கிறத நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை கொடுக்கணும்னு கூட தேவையில்லை, டைரெக்டாக விட்டாலும் கூட ஒர்க் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து எம்டி டெக்ஸ்ட் கொடுக்கலைன்னா நம்ம கீழே வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் இப்போ நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அந்த வேரியபிள் என்னென்னா சர்ச் ரிசல்ட். ஓகேவா? சர்ச் ரிசல்ட். இந்த சர்ச் ரிசல்ட் என்னென்னா லைக் சேம் பர்சன் டேட்டா பர்சன் அரே, கரெக்டுங்களா? இதுக்குள்ளே என்னென்னா நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து எம்டியாக இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி தான் இதோட ரிசல்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சர்ச் டெக்ஸ்ட் டாட் எம்டி அப்படின்னு இஸ் எம்டி அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணோன்னா நமக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் அந்த ரெண்டு கிடைக்குமா? அந்த ட்ரூவாக இருந்ததுன்னா எம்டியாக இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக வந்து டெஸ்ட் டேட்டாவே அனுப்பிச்சிடலாம். இன்கேஸ் வந்து அது எம்டியாக இல்லை அப்படின்னா யூசர் ஏதோ டைப் பண்ணிட்டான், யூசர் வந்து ஏபிசிடி ஏதோ ஒன்று டைப் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி டைப் பண்ணிட்டான்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இதிலேருந்து அந்த டெஸ்ட் டேட்டாலேருந்து சர்ச் பண்ணி, அதாவது ஃபில்டர் பண்ணி பர்டிகுலராக அவன் எதை டைப் பண்ணியிருக்கானோ அதை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ ஏன்னு டைப் பண்ணிட்டோன்னா ஏன்னு ஸ்டார்ட் பண்ணுற நேம்ஸை கொடுக்கலாம், பியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டரில் வந்துட்டு $0.name.prefix ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ்ன்னு கொடுத்து அதுள்ள வந்து நம்ம அந்த சர்ச் டெக்ஸ்ட்டே நம்ம பாஸ் பண்ணிடணும். அதாவது ஏபிசிடி அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா அந்த ஏபிசிடி அப்படியே பாஸ் பண்ணோன்னா நம்மளால் ப்ரிஃபிக்ஸை வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து சர்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துடலாம். சர்ச் டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம கொடுத்துட்டோன்னா என்ன ஆகுனா நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தோமோ அந்த கேரக்டர் உள்ளே போய் ஃபில்டர் பண்ணி அதை ஒரு ரிட்டர்ன் வேல்யூவாக கொடுத்துரும். இங்கே என்ன ஒரு எரர் சொல்லுதுன்னா நான் ஒன்று இனிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இது இல்லை ரிமூவ் பண்ணுங்கள், ஈக்குவலுங்கிறத ரிமூவ் பண்ணுங்கள். அந்த ஈக்குவல் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஈக்குவல் கொடுத்தோன்னா நம்ம அதை இனிட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் ரிமூவ் பண்ணிடலாம். இனிட் பண்ணுறோன்னா இப்போ சர்ச் ரிசல்ட் ரெடி. இந்த சர்ச் ரிசல்ட்டை கொண்டு வந்து ஃபாரிச்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவோம். எல்லாமே ஒன்று தான். ஃபாரிச்குள்ளே அனுப்பிச்சி விட்டோம்னா போகிற வேறு எதுவும் அப்டேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ யூஐயில் வந்து எந்த சேஞ்சஸும் தெரியாது. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஒரு ஜஸ்ட்டு ப்ரிவியூலேயே நம்ம வந்து ப்ரிவியூவில் ப்ளே பட்டன் இருக்குல்ல, அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ப்ரிவியூ ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சர்ச் பார் வந்து இங்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம அதை வந்து அப்டேட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக ப்ரிவியூ கிளிக் பண்ணி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரிவியூ பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணால் இப்போ சர்ச் பார் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்க்ரால் பண்ணாமையே சர்ச் பார் வரல, ஸ்க்ரால் பண்ணும்போது சர்ச் பார் வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ரன் பண்ணோன்னே நம்மளோட சிமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆப் வந்து ரெடி ஆகும். பில்ட் பண்ணிவிட்டு ஆப் வந்து ஓப்பனாக ரெடி ஆகும். ஸோ இது வந்து iPhone 13 mini. ஓகேங்களா? iPhone 13 mini வந்து இப்போ ஆப் லான்ச்சிங்னு சொல்லிட்டு வருதுங்களா? அது வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆப்பு. டிஃபால்ட் டேட்டா என்னவோ அது வந்துடுச்சு. இப்போ சர்ச்சில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ KA வரல, ஏன் வரலன்னு தெரில. ஓகே, நம்ம அடுத்து வேறு கேரக்டர் டைப் பண்ணும்போது வருது. ஓகே, G வருது, K வரல, R வருது. ஓகே, கேல என்ன பிரச்சனை இருக்குது, மித்ததுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது இப்போ இங்கேயே நம்ம ஃபைன் பண்ணலாம். G கேப்ஸு, K வந்து ஸ்மாலில் நம்மகிட்ட டேட்டா சோர்ஸில் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று டேட்டா சோர்ஸை வந்து கேப்ஸ் மாற்றணும், அந்த கேங்கிறத கேப்ஸ் மாற்றணும். இல்லைனா வந்து சர்ச் ரிசல்ட்டில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம்ல, அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும்னா அதை வந்து லோவர் கேஸ்ட்டாக மாற்றணும். ரெண்டையுமே பண்ணிடலாம். இங்கே கேங்கிறது கேப்ஸ் மாற்றிடலாம், இங்கே லோவர் கேஸ்ட்டை வந்து இங்கே இதில் நேமுக்கும் சர்ச் டெக்ஸ்ட்டுக்கும் மாற்றிடலாம். ரெண்டில் இது பண்ணாலும் சரி தான். இப்போ நம்ம வந்து லோக்கலாக ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா கொடுக்குறோம், அதனால் வந்து அங்கேயே மாற்றிடுறோம். சப்போஸ் டேட்டா வந்து நமக்கு நெட்லேருந்து வருது, ஒரு ஏபியிலேருந்து வருதுன்னா நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ லோக்கல் லோவர் கேஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது. இப்போ கே கொடுத்தா வரும். ஓகேங்களா? இதுதான் சர்ச்சபிள் டெக்ஸ்ட் எப்படி SwiftUI இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.